அன்னியாசே ஆர்மீஸ். இன்றைக்கி நம்ம கோல்டு ப்ரொஃபஸரோட பார்ட் 7 தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம இந்த எஃப்எஃப்குள்ளே டைரெக்டாக போயிடலாம். லாஸ்ட் பார்ட்டில் எப்படி முடிச்சிருப்போன்னா, ஜிமினும் நீங்களும் பிளான் போட்டிருப்பீங்க. ஆனால் அந்த 2 பிளானும் அட்ட ஃப்ளாப்பாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் எப்படி சேர்த்து வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேருமே யோசிச்சுட்டு இருப்பீங்க. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நீங்கள் ஜிமினை மீட் பண்ணுறீங்க ஒரு பார்க்கில். ஜிமின் என்ன ஜிமின் பண்ணுறது, எனக்கு எந்த பிளானுமே வர மாட்டேது ஜிமின் அப்படி சொல்லிட்டு சொல்கிறீங்களா? எனக்கும் தாண்டி, எனக்கும் என்ன பண்ணுறது தெரில, எங்கள் அப்பாவை எப்படி மாற்றுறது எனக்கு சுத்தமாகவே தெரியல அப்படி சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாரு. நீங்கள் உங்கள் அப்பாவை பற்றி ஒன்றுமே தெரியலையா, ஏங்க இப்படி இருக்கீங்க, உங்கள் அப்பாவை பற்றி ஒன்றுமே தெரியாமல் நீங்களாம் என்ன பிள்ளையாக இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் டென்ஷனாகி கத்திட்டு இருக்கீங்க. அடி அதுக்கேண்டி கத்துற, நான் என்ன அவங்க என் மனசு தெரிஞ்சு வச்சுருக்கேன்னா என்ன, எங்கள் அப்பாவே என்கிட்ட முக்கால்வாசி நேரம் இருக்க மாட்டார். எப்பயோ ஒரு வாட்டி தான் ரேராக தான் நாங்கள்லாம் மீட் பண்ணிப்போமே, என்கிட்ட கேட்டால் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மி வேறு சொல்லிகிட்ருக்காரு. சரி இப்போ இதை பற்றி பேசுகிறதுக்கெலாம் டைம் இல்லை, ஃபஸ்ட் என்ன பிளான் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்களா? ஜிம்மின் அதான் எந்த பிளானுமே வர மாட்டேது. சரி இரு ஒன்று பண்ணலாம், வேணால் நம்ம ஜங்குக்கு கால் பண்ணிட்டு கேட்கலாமா, அவன் நல்லாவே ஐடியா கொடுப்பான். கரெக்ட், வேணால் கேளுங்க, அவர் கொடுத்தாலும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஜங்குக்கார்னா ஜிமினோட சைல்டுஹுட் ஃப்ரெண்டு மாதிரி தான், ஓகேவா? ஸோ அவரும் அதே காலேஜில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருப்பார், ஜிமின் ஒர்க் பண்ணுற காலேஜ்லேயே. இப்போ ஜிமின் ஜங்குக்கு கால் பண்ணுறாரு. ஹலோ ஜங்குக் அப்படின்ட்டு. சொல்லு ஜிமின், என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் சொல்கிறாரு. இல்லைடா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் வேணும் உங்ககிட்ட இருந்து. ஹெல்ப்பா, என்ன வேணும் சொல்கிறேன், நான் பண்ணுறேன் உனக்காண்டி. அதுவா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்னென்ன நடந்துச்சு எல்லா விஷயமும் சொல்கிறாரு. என்னடா உன் லைஃப்பில் என்னடா இப்படி போயிட்டுருக்கு, இப்படி ஒரு ட்ராஜடியான லைஃப்பில் போயிட்டுருக்கியா நீ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்லிகிட்ருக்காரு. ஜிமின் டேய் இப்போ அதெல்லாம் பேசுறதுக்கு நேரம் இல்லைடா, நீ எதாச்சும் சொல்கிறா பிளான், நீ தான் நல்லா மூலக்காரனாச்சே சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாரு. என்னடா மேக்ஸ் ப்ரொஃபஸர் நீனு என்னமோ நான் மூலக்காரன்ற, டே மரியாதையாக சொல்லிடுறா, எனக்கு கெட்ட கோவம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்லிட்டுருக்காரு. சரி கோவப்படாதுடா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜங்குக்கு ஒரு பிளான் சொல்கிறாரு. சூப்பரா, இந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகுமாடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாரு. மேபி ஒர்க் அவுட் ஆகலாம், மேபி ஒர்க் அவுட் ஆகாமலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறாரா. டே உன்னைய அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இல்லைடா ஒர்க் ஆகும்டா, ஃபஸ்ட் ட்ரை பண்ணி பாடுறா, ட்ரை பண்ணி பார்த்த பிறகு தான்டா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறாரு. ஸோ ஜிமினும் சரி அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் உங்ககிட்ட இந்த பிளானை சொல்கிறாரா. நீங்கள் சூப்பர் ஒர்க் அவுட் ஆகும் தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போயே ஒர்க் அவுட் ஆகிடும்னு நினச்சி சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கீங்க. ஜிமினுக்கு தான் பயமாக இருக்குது, ஒர்க் அவுட் ஆகலன்னா அவ்வளோதான் மூஞ்சிது கதை, எங்கள் அப்பா அவ்வளோதான் என்னை சாவடிச்சிருவார் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் நினச்சிட்ருக்காரு. அதுக்கப்புறம் இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஜிமின் அப்படியே பொம்மிக்கிட்டே அவங்க அப்பா கிட்ட வராரு. அவர் என்னடா என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஜிமின் சொல்கிறாரு, நான் வயனை மறந்துடலான்னு நினைக்கிறேன்ப்பா, எனக்கு வயன் வேணாம்ப்பா, அவளுக்கும் எனக்கும் செட் ஆகாது, நான் உங்கள் பேச்சு கேட்டுட்டு வேறு யாராச்சும் மேரேஜ் பண்ணிக்கிறேன்ப்பா, வயன் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காரா. அவங்க அப்பாக்கே ஷாக்கு, என்னடா நீ தான் அதை பேசுகிற, நிஜமா நீ தான் பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காரு. ஆமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஒரு மாதிரி சோகமாக சொல்லிகிட்ருக்காரு. உங்கள் அப்பாக்கே கொஞ்சம் பாவமாக தான் தெரியுது. இருந்தாலும் ஜிமின் சரிப்பா எனக்கு கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகணும் போல் இருக்குது, நீங்களும் நானும் எங்கேயாச்சும் போகலாமா, நம்ம சின்ன வயசில் தான் சேர்ந்து போனோம், அதுக்கப்புறம் நம்ம எங்கேயுமே போகல, நீங்களும் நானும் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாரு. போகணும், சரி போகலான்டா, எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கொஞ்சம் கேட்குறாரு. அப்பா நம்மவே ஜூக்கு போகக்கூடாது, சின்ன வயசில் நம்ம ஜூக்கு தானே போய் நல்லாவே சுற்றி பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாரு. சரிடா போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு இப்பயே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் கிளம்பிட்டு வராங்க. ஜிமின் ஒரு நிமிஷம் இப்போ கால் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவையே நீங்கள் என் சைடு ஃபுல்லாக சக்ஸஸ் ஆகிடுச்சு, உன் சைடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. என் சைடா எங்கள் அப்பா எல்லாத்துக்கும் ஒத்துப்பா தான் நான் வந்துட்டோம், நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஜிமின் இப்போ கிளம்பிட்டோம், இன்னும் 5 மினிட்ஸில் நாங்கள் அங்கே வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கால் கட் பண்ணுறாரு. தான் வந்துட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அவங்க அப்பாவை காரில் கூப்பிட்டு போகிறாரு. காரில் கூப்பிட்டு போகும்போதே அப்போ உங்கள் ஃபோன் கொடுங்களேன் சார்ஜிங் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேஃப்டியாக அவங்க அப்பாவோட ஃபோனை வாங்கி சார்ஜிங் போட்டு வச்சுட்ருக்காரு. அவர் ஓகே இந்த வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது, ஜிமின் எதாச்சும் மாஸ்டர் பிளான் போட்டு எதாச்சும் பண்ண போகிறானா அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் சரி ஓகே பையன் கேட்குறானே பாவம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டுருக்காரு. இப்போ அப்படியே ஜிமினும் அவங்க அப்பாவும் ஒரு ஜூ மாதிரி ஒரு பிளேஸுக்கு வந்துடுறாங்க. அந்த ஜூக்கெலாம் அடிக்கடி இவங்க போயிருப்பாங்க, லக்ஷ்மணும் ராமனும் சின்ன வயசில். அந்த ஜூக்கு ஒரே ஒரு வாட்டி ஜிமினை கூப்பிட்டு வந்திருப்பார். அதனால தான் ஜிமின் இதுக்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்திருக்காரா. டே ஏன்டா இங்கே கூப்பிட்டு வந்தால், நம்ம எத்தனையோ ஜூக்கு போயிருக்கோம், இங்கே எதுடா கூப்பிட்டு வந்த ஜிமினோட அப்பா கேட்குறாரு. அதுக்கு ஜிமின் இல்லைப்பா நான் எத்தனையோ ஜூ போனாலும் இந்த ஜூ தான்ப்பா எனக்கு ஃபேவரேட், உங்கள் கூட வந்து இங்கே தான்ப்பா நான் நிறையாவே ஹாப்பியாக
டைம் ஸ்பெண்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஜிமின் எதோ சொல்லி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வச்சிடுறாரு அவங்க அப்பாவை. சரி வாடா உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு போகிறாரு. உள்ளே கூப்பிட்டு போகும்போதே அப்பா ஒரு நிமிஷம்ப்பா நான் கால் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் நைஸாக விலகிடுறாரு. சரி நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அப்படி இந்த சைடு காமிச்சா நீங்கள் உங்கள் அப்பாவை கூப்பிட்டு வந்திருப்பீங்க, உங்கள் அப்பா கிட்டே சொல்லலை உங்கள் அண்ணா இருக்காரு அப்படின்ட்டுலாம். ஏன்னா அவர் இன்னொரு வாட்டி அண்ணா நான் கஷ்டப்படுத்தக்கூடாது நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரா. ஸோ நீங்கள் ஐயோ இவர்கிட்ட உண்மையை சொன்னால் வரமாட்டார் போலையே அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்லி தான் கூப்பிட்டு வந்திருப்பீங்க. அப்பா நம்ம இங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவும் அதை நம்பிட்டு தான் வந்திருப்பாரு. அவருக்கும் எந்த பிளானுமே தெரியாது. அங்கே வந்தோடனே அப்பா ஒரு நிமிஷம்ப்பா அது கொஞ்சம் டிக்கெட் வாங்க வேண்டியது இருக்குது, அதுக்கு மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்களா. டிக்கெட்டாம்மா ஜூக்கு எதுக்குமா டிக்கெட்டு, இல்லைப்போ ஒரே ஒரு நிமிஷம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நைஸாக நிலையே வந்துடுறீங்க. இப்போ இந்த ஜூக்கு போகிறதுக்கு 2 வழி இருக்கும். அந்த 2 வழியில் தான் ஒரு சைடில் நீங்கள் இன்னொரு சைடில் ஜிமின் அப்பாவும் அவரும் நின்றுட்டுருக்காரு. நீங்கள் அப்படியே வெளில வந்துட்டு ஜிமின் வந்துட்டேன் ஜிமின் அப்படி சொல்லிட்டு பிளான் முடிஞ்சிச்சு, நம்ம வேலை முடிஞ்சிச்சு, இதுக்கப்புறம் அவங்க தான் பார்த்துக்கணும் அப்படி சொல்கிறீங்களா. ஜிமினும் ஆமாம் அதுதான் என்ன நடக்க போது தெரில அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜூவோட கேட்டை லாக் போட்டுடுறீங்க, அவங்க என்னன்னாலும் வெளில வர முடியாத மாதிரி. ஸோ அவங்களும் சரி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு ரொம்ப நேரம் ஆகிடுச்சா. ஸோ ஜிமினோட அப்பா சரி உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து பொறுமையாக போயிட்டுருக்காரு. இந்த சைடும் அவ்வளோதான், உங்களோட அப்பாவும் பொறுமையாக நடந்து உள்ளே போயிட்டுருக்காரு. உள்ளே போய் சும்மா சுற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு போயிட்டுருக்காரா. பார்த்தா இந்த 2 பாத்வேவும் ஒரே சைடு ஒரே எண்டில் தான் மீட் ஆகிற மாதிரி இருக்கும். அப்படியே ஜிமின் அப்பாவை அப்படியே சுற்றி பார்த்துட்டே இன்னும் இதே இவ்வளோ தூரம் போகுது அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டே இப்படி திரும்ப வரா. அதே டைம் தான் உங்களோட அப்பாவும் வந்திருப்பார். உங்கள் அப்பாவை பார்த்தோன்னே டேய் நீ என்ன இங்கே பண்ணுற. அப்பா உங்கள் அப்பாவும் அண்ணா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்னடா தெரியாத மாதிரி நடிக்கிறியா, நீ வேணும்னே தான் பிளான் பண்ணி என்னை கூப்பிட்டு வந்தேன் என் பையன் கூட சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட அப்பா கத்திட்டுருக்காரு. அப்போ உங்கள் அப்பா இல்லை நான் எனக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியாது, நீங்கள் வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுதான் சத்தியமாக வந்திருக்க மாட்டேன், உங்கள் முன்னாடி நிற்கணும்னு எனக்கும் அவசியம் இல்லைண்ணா, நான் உங்களை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னா நான் உங்களை மீட் பண்ணவே வேணான்னு நினச்சேன், ஆனால் வயந்தான் நீ இப்படி கூப்பிட்டு வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஆனால் ஜிமின் அப்பா நம்புற மாதிரி இல்லை, நீ ஃபஸ்ட்டு வெளில போடா அப்படின்னு சொல்லிட்டு நீ போகலன்னா என்ன நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்பா வெளில வந்து அந்த கேட்டு தட்டிகிட்டு இருக்காரு. பார்த்தா க்ளோஸாக இருக்குல்ல, எவ்வளோ தட்டினாலும் தட்ட முடியல. இதில் வேறு ஃபோன் பார்த்தா ஃபோனு தேடி பார்க்குறாரு, ஃபோன் இல்லை, ஜிமின் தான் சேஃப்டியாக வாங்கி வச்சுருப்பாரு. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட அவர் தம்பிக்கிட்ட ஃபோன் கேட்கலான்னா அது ஈகோ தடுக்குது, எதுக்கு ஃபோன் கேட்டுட்டு அப்படின்ட்டு. அது வேறு மழை பெய்கிற மாதிரி வேறு உள்ளே இருக்குமா, வேறு வழி இல்லாமல் உள்ளே போகலாம் அப்படின்னு பார்த்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் ஃபோனை கொடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோமாக தான் கேட்குற. உங்களோட அப்பாவும் சரின்னு தான் நான் அப்படி சொல்லிட்டு ஃபோனை கொடுத்துட்றாரு. பார்த்தா அதில் பேட்ரி டெட் ஆகிடுச்சு. சி என்னத்துக்கும் நீ லாய்க்கு இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை தூக்கி போட்டு ஒரு உள்ளே போயிடுறாரு மழை வருதேன்ட்டு. உங்கள் அப்பாவும் அப்படியே அவங்க அண்ணன் பக்கத்துலேயே ஃபாலோ பண்ணிட்டே போகிறாரு. அவரால் சரியாக நடக்க முடியல, அவர் தள்ளி விட்டுருப்பார்ல ஜிமின் அப்பா. ஸோ அதனால கொஞ்சம் நொண்டி நடந்துட்டுருக்காரு. ஜிமின் அப்பா பார்க்குறாரு, பாவமாக இருந்தாலும் அவர் எதுக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ணோம் இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். அதுக்கப்புறம் உங்களோட அப்பாவும் பரவாயில்ல நொண்டி நடந்து உள்ளே வராங்க. நீங்கள் வெளில வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்களா, நீங்கள் கேட்குறீங்க ஐயோ மழை வருது உள்ளே என்ன பண்ணுறாங்க அவங்க பாவம் நனைஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஜிமின் நனைஞ்சா நடந்துட்டு போட்டி பிளான் அதுக்கு ஃப்ளாப் ஆகணும்னு நினைக்கிறியா, சும்மா இரு என்ன நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாரு. நீங்களும் சரின்ட்டு சைலண்ட்டாக இருக்கீங்க, 2 பேரும் போய் காரில் உட்காந்துட்டு இருக்கீங்க மழை வருதுன்ட்டு. ஜிமின் எனக்கு பயமாக இருக்குது ஜிமின், வேறு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா என்ன ஜிமின் பண்ணுறது, ஏன்டி இப்படி பேசுகிற, எதுவும் எல்லாருமே நல்லதுக்கு தான் நடக்கும், சைலண்டாக இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இப்போ அப்படியே ஜிமினோட அப்பாவும் உங்கள் அப்பாவே காமிக்கிறாங்க. அவங்க அப்படியே அந்த ஷெட்டு மாதிரி ஒன்று இருக்கும், அதுக்குள்ளே போகிறாங்க. அதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னா எல்லா ஜூ அனிமல்ஸும் இருக்கும். ஆனால் அவங்க போயிருக்கிறது ஸ்னேக்கு அதெல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு இதில் போயிருக்காங்க. எல்லா ஸ்னேக்ஸுமே விதவிதமான ஸ்னேக்ஸ்லாம் அந்த கிளாஸ் மாதிரி இதுக்குள்ளே போட்டு வச்சுருக்காங்க. அதெல்லாம் ராமன் அப்படியே ரசிச்சுட்டே பார்த்துட்ருக்காரு. இன்னும் இவ்வளோ வித்தியாசமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆச்சரியமாக பார்க்குறாரு. சின்ன வயசில் கூட இவ்வளோ இல்லையே, இப்போ இவ்வளோ இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. அப்போ உங்கள் அப்பாவும் வந்துட்டு அண்ணா இந்த பாம்பு பார்த்தியா, இது நம்மளுக்கு இது ஞாபகம் இருக்கா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. ஜிமினோட அப்பா பார்க்குறாரு. அது என்னென்னா அது ஒரு ஃப்ளாஷ்பேக், இவங்க 2 பேருக்கும் ஹாப்பி மூமெண்ட் மாதிரி தான். அந்த பாம்பு இவங்களை பார்த்து இவங்க கையை அசிக்கிற மாதிரிலாம் அதை அசிச்சிட்டு இருக்குமா. ஸோ ஒரு லக்ஷ்மண் சொல்லியிருப்பாரு, ஆனால் இங்கே பாருன்னா நான் பண்ணுறதெல்லாம் இந்த பாம்பு அப்படியே ஷேக் ஆகுது, நான் எங்கிட்ட போகிறேன்னா அங்கிட்டே வருது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்போ ராமனும் லக்ஷ்மணும் அதை ஸ்னேக்கை வச்சு அப்படியே விளாண்டுட்டு இருந்திருப்பாங்க. அதே ஸ்னேக் தான் இப்போ வரையும் இருக்குது. ஆனால் இதுக்கு ஒரு 50 இயர்ஸ் மேலே ஆயிருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ ராமன் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு வெறப்பாவே.
ஐயோ ஏன் என்ன இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசில் நினச்சிட்டு எப்படியாச்சும் ஒரு கன்வின்ஸ் பண்ணணும், அப்போ தான் வயன்மா ஜிமினும் சேர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் இப்போ அவங்களுக்கு அவங்க பிளானுக்கு கோஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் இது பாருண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பேச ட்ரை பண்ணுறாரு. ஆனால் ராமன் பேசுகிறதுக்கே தயாராக இல்லை. அப்போ ராமன் ஐயோ சும்மா இருக்கியாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்திட்டு அப்படியே திரும்புவாரா. தெரியாதனமா ஏதோ ஒரு பட்டன் மாதிரி இருக்குது, ரெட் பட்டன் மாதிரி, அதை அமுக்கி விட்டுறாரு. என்ன பட்டன் இது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு அங்கே இருக்க எல்லா ஸ்னேக்கோட கிளாஸஸ் எல்லாம் ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிருது. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பயந்துட்டு ஓடி போயிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த ஷெட்டு வேறு க்ளோஸ் ஆகிடுச்சு. ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே நடுங்கிட்டு இருக்காங்க. அந்த ஸ்னேக்ஸ் எல்லாம் வெளில வந்து சிலதெல்லாம் வெளில ஓடி போயிடுச்சு, கொஞ்சம் மட்டும்தான் இருக்குது. இதை பார்த்து 2 பேரும் பயந்துட்டு இருக்கோங்க. ஐயோ என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு. இன்னொரு பிளேஸ் ஒரு ஹைட்டாக இருக்கும், அது மேலே போய் 2 பேரும் நின்றுட்டு அண்ணா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பயந்துட்டு ஹக் பண்ணிட்டாங்க. அவங்களே அறியாமல் அந்த பயத்தில் ஹக் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்கிறாங்க. ஐயோ அண்ணா அப்படின்ட்டு. அப்போ ராமனோட பின்னாடி அந்த ஸ்னேக்கு ஏதோ ஒரு ஸ்னேக் வந்து கடிக்க வந்துருமா. அது லக்ஷ்மண் பார்த்தோன்னே அதை ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. இப்போ அப்படியே உங்கள் சைடு காமிச்சா சைரன் அடிச்சுட்ருக்கோங்க, ரெட் சைரன் இந்த மாதிரி அடிச்சுட்ருக்குமா. உங்கள் 2 பேருக்கும் பயமாச்சு, இன்னும் சைரன் அடிக்குது, ஏதாச்சும் ஆபத்தாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஜிம்னா அந்த கேட் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே ஓடி போயிட்டுருக்கீங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போ சில ஸ்னேக்ஸ் எல்லாம் வெளில வருதா. உங்கள் 2 பேருக்கு பயமாக இருக்குது ஐயோ அப்படின்ட்டு. அங்கே இருக்க கார்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அதுக்குன்னே அவங்கக்கிட்டலாம் பர்மிஷன் கேட்டு தான் நீங்கள் உங்கள் 2 பேர் மட்டும் செப்பரேட்டாக விட்டுருப்பீங்க. இப்போ அவங்களும் வந்துட்டு இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து ஸ்னேக்ஸ் எல்லாம் அவங்க பிடிச்சிட்டு இருக்காங்க. அந்த ஷெட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா என்ன நடந்துச்சுன்னு தெரில. உங்கள் அப்பா கீழே விழுந்து கிடக்குறாரு. ஐயோ அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் பார்க்குறீங்க. அங்கிள்னு சொல்லிட்டு ஜிமினும் வரேன்னு பார்க்குறாரு. என்னாச்சு அங்கிள் சொல்லிட்டு ராமன் கிட்ட பார்த்து நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, இல்லை நீ ஒரு ஸ்னேக் அடிக்க வந்துச்சு, அது உங்கள் அப்பா வாங்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களா. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு பதறி அடிச்சுட்டு ஜிமினோட அப்பா நீங்கள் உங்கள் அப்பாவை தூக்கிட்டு ஓடிட்டுருக்கீங்க. கஷ்டப்பட்டு எப்படியோ போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டீங்க. அவங்க ராமன் அழுதுட்டு இருக்காரு. அவர் தம்பி கை பிடிச்சிட்டு சாரிடா என்னால் தாண்டா உனக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாசமாலே இப்போ பொஞ்சிட்டு இருக்காரு. அப்போ அவரும் அண்ணா ஒன்றும் ஆகாது, நான் செத்து போயிட்டேன், என் பொண்ணை மட்டும் ஜிமினுக்கு மேரேஜ் பண்ணி வச்சிருந்தேன், அவங்க 2 பேரும் ரொம்பவே சீரியஸாக லவ் பண்ணுறாங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிகிட்டு இருக்காரு. ராமன் அதெல்லாம் இருக்கட்டும்டா, அதை நான் பார்த்துக்கிறேன்டா, நீ ஃபஸ்ட்டு என்னாச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிட்டு இருக்காரு. இருடா நீ ஒன்றும் ஆகாது, உனக்கு ஒன்றும் ஆகாது, நீ சரியாயிடுவே அப்படின்னு சொல்லிட்டு ராமன் சொல்லிட்டு இருக்காரு. லக்ஷ்மண் பரவாயில்லண்ணா, எனக்கு என்ன ஆனாலும் நீ மறுபடியும் யார் மேலேயும் கோவம் வச்சுக்காது, நான் எல்லாரையும் பார்த்துக்கோண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணிடுறாரா. ராமனுக்கு செம்ம பயமாக இருக்கும். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காரு. இப்போ டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு ராமன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதறிட்டு கேட்குறாரா. அப்போ அந்த டாக்டர் இருங்க ஒரு நிமிஷம், அவரோட ரிப்போர்ட்டை பார்த்துட்டு வந்தால் தான் என்னால் எதாக இருந்தாலும் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளில போயிடுறாங்க. நீங்களும் ஜிமினும் அங்கே தான் இருந்திருப்பீங்களா. அதுக்கப்புறமா வெளில யாரோ கூப்பிட்டாங்கன்னு நீங்களும் ஜிமினும் வெளில போயிருப்பீங்க. யாருன்னு பார்த்தா அந்த ஜூவோட ஓனர்ஸ் தான். அவங்க அங்கே நின்றுட்டு இங்கே பாருங்கள், உங்களை நம்பி விட்டதுக்கு இப்போ பாருங்கள் சீரியஸான ஏதாச்சும் ஆச்சுன்னா அதுக்கு எங்கள் மேலெலாம் பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சண்டை போட்டுட்ருக்காங்க. அப்போ உங்களுக்கு செம்ம டென்ஷன் ஆகிடுது. கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா, கொஞ்சம் கூட சேஃப்டி எல்லாமே நீங்கள் பண்ணிவிட்டு என்னமோ எங்கள் மேலே தப்பு மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சண்டை போட்டுட்ருக்கீங்களா. ஜிமின் பையன் கொஞ்சம் நேரம் சைலண்டாக நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை சைலண்ட் பண்ணிட்டுறாரு. நீங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எகிரிட்டே இருக்கீங்களா. ஜிமின் சும்மா இருவையன் கொஞ்சம் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை எதாக இருந்தாலும் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அவங்களை எப்படியே சமாளித்து வெளில அனுப்பிடுறாரு. அதே டைமு டாக்டரும் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் போய் பார்த்துட்டு வராரா. அப்போ ஜிமினும் நீங்களும் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. என்னாச்சு டாக்டர், என்னாச்சு எங்கள் அப்பாவுக்கு ஏதாச்சும் சீரியஸா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அப்போ அவர் சீரியஸ் எல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அது விஷம் இல்லாத பாம்பு தான் கடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களா. அவ்வளோதானே, நான் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஜிமின் சரி இப்போ என்ன வேறு ஏதாச்சும் ட்ரீட்மெண்ட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைப்பா அவ்வளோதான், ட்ரீட்மெண்ட் எல்லாம் ஒன்றும் பண்ண தேவையில்ல, அவர் சரியாயிடுவார், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணி கூப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க. அப்புறம் டாக்டர் உள்ளே போகலான்னு பார்க்குறாங்களா. எங்கே போகிறீங்க. இல்லை அவர் கொஞ்சம் பயமாக இருக்கார், அவர்கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்களா. இல்லை நான் சொல்லிக்கிறேன், நீங்கள் போங்க டாக்டர் அப்படி சொல்லிட்டு ஜிமின் அனுப்பி விட்டுறாரு. வாங்க ஜிமின் நம்ம போய் சொல்லிட்டு வந்துடலாம், அவங்க அங்கிள் பாவம் ரொம்ப பயந்துட்டுருக்காரு அப்படி சொல்லிட்டு நீங்கள் கூப்பிட்றீங்க ஜிமினை. ஜிமின் சும்மா இருடி, இப்போ தான் அவங்க 2 பேர் சேர்ந்துருக்காங்க, போய் சொன்னால் அதுக்கப்புறம் பாண்டிங்கே இல்லாமல் ஆகிடும், கொஞ்ச நேரம் விடு, அவங்க பாசமாலே பொழிட்டோம், அதுக்கப்புறம் போய் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாரு. நீங்களும் சரி அப்படின்ட்டு இருக்கீங்க. ராமனும் எந்திரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. கொஞ்ச நேரத்துல ராமனும் ஒரு மாதிரி லைட்டாக ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. நீ பொழிச்சிட்டியாடா, உனக்கு ஒன்றும் இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு
அப்போ உனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாரு. அவங்க 2 பேரும் கையை பிடிச்சிட்டு அண்ணா சாரிண்ணா நான் பண்ணிந்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மண் சொல்கிறாரு. ராமன் டே இல்லைடா ஓ மேலே தப்பு இல்லை என் மேலே தாண்டா தப்பு. அவள் உன்னையே தான் லவ் பண்ணுறான், நான் தான் எனக்கு பிடிச்சிருக்கேன்னு அவளை அடைஞ்சிடணும்னு நினச்சேன், என் மேலே தாண்டா தப்பு உன் மேலே தப்பு இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாறி மாறி சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறாங்க. அவங்க 2 பேரும் சமாதானம் ஆன மாதிரி தான் தெரியுது. இப்போ ஜிமினியும் நீங்களும் அப்படியே எப்படியோ சமாதானம் ஆகிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்த்துட்டு இருக்கீங்க டோர் வழியா. அப்போ நீங்களும் ஜிமினை அப்படியே முட்டிடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்க. என்னடா சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு ராமன் எட்டி பார்க்குறாரு. நீங்கள் 2 பேரும் மறைஞ்சிடுறீங்க. பா ஐயோ அப்படின்ட்டு. அப்புறம் நீ ஜிமின்னு நீ மூவிலெல்லாம் பார்த்தது இல்லையா, ஒரு வாட்டி முட்டுனா கொம்பு வந்துடுமா, இன்னொரு வாட்டி முட்டு அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்கிறாரு. ஜிமின் இதெல்லாமா நம்புறீங்க? ஆமாம் நான் நம்புறேன்டி முட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினி வந்து ஃபோர்ஸாக முட்டுறாரா, உங்களுக்கு வலிச்சிருது ஜிமின் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அழுதுட்ருக்கீங்க. சரி சாரி ரொம்ப முட்டிட்டேனா சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் உங்கள் ஹெட்டில் கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் சிரிச்சிட்டு பார்த்துட்ருக்கீங்க. அங்கே டாக்டர்ஸ் எல்லாம் என்னடா நடக்குது, இது ஹாஸ்பிட்டலாக இல்லை வேறு ஏதாச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்களே. நீங்கள் ஐயோ ஜிமின் இது ஹாஸ்பிட்டல் ஜிமின் வாங்க நம்ம வெளில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் நீங்களும் அப்படியே ஹேண்ட்ஸை கோர்த்துக்கிட்டு அப்படியே 2 பேர் ஐஸ் பார்த்துட்டே வெளில வந்துட்டுருக்கீங்க. அப்போ உங்களோட அம்மாவும் ஜிமினோட அம்மாவும் வந்திருப்பாங்க என்னாச்சோ அப்படின்ட்டு. அப்போ நீங்கள் அப்படியே போயிட்டுருக்கீங்களா, அவங்க வந்துட்டு என்னாச்சு ஜிமின் என்னாச்சு வயன் என்னாச்சு அப்பாவுக்கு அப்படி சொல்லிட்டு 2 பேரும் கேட்டுட்ருக்காங்க. நீங்கள் அதெல்லாம் கண்டுக்கலாம், அவங்களே இடிச்சு தள்ளிட்டு போயிட்டுருக்கீங்களா. அவங்க 2 பேரும் என்னடா இதுங்க லூஸ் மாதிரி என்னவோ பண்ணிகிட்டு இருக்குதுங்களே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க. இன்னும் அவங்க நீங்கள் போகிறது அப்படியே பார்த்துட்ருக்காங்க, நீங்களும் ஜிமினை போகிறதையே. அதுக்கப்புறம் அவங்க ஸ்ட்ரெயிட்டாக பார்த்துக்குறாங்களா, அவங்க 2 பேரும் மீட் பண்ணுறாங்க, உங்கள் அம்மா லாராவும் லூனாவும். ஓ நீங்கள் தான் வயனோட அம்மாவா, நீங்கள் தான் ஜிமினோட அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே பேசிகிட்டே போயிட்டுருக்காங்க. அந்த வாசல்லேருந்து அந்த ஐசியூ ரூமுக்கு வர காட்டிலையும் அவங்க ஃப்ரெண்ட்ஸே ஆகிட்டாங்க, ரொம்பவே க்ளோஸ் ஆகிட்டாங்க. அவங்க 2 பேரும் ஒரு மாதிரி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாகவே ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு உள்ளே வராங்களா. அப்போ இவங்க 2 பேரும் கையை கொடுத்துட்டு இருக்கிறது பார்த்தோன்னே உங்கள் கையில் இருக்கிறதுல கீழே போட்டு இது உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே கத்துறாங்க. இது என்ன உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஜாக்கிங்காக பார்த்துட்டு இருக்காங்களா. அப்போ ராமனும் லக்ஷ்மண் சிரிச்சுட்டு உண்மைதான் நாங்கள் 2 பேரும் சேர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு அவங்க 2 பேரும் ஹாப்பியாக வந்துட்டு அவங்க அங்கே ஹஸ்பண்ட் பக்கத்தில் நின்றுட்டுருக்காங்க. அப்போ ராமனு லூனா பார்த்துட்டு லூனா எப்படி இருக்க அப்படி சொல்லிட்டு கேட்குறாரா. நான் நல்லா இருக்கேன் நீங்கள் அப்படி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் என்னமோ லவ்லேயே பேசுகிற மாதிரியே தெரியுது. அவ்வளோ கேரிங்காக பேசிகிட்டு இருக்காங்களா. இதை பார்த்தோன்னே லாரா ஜிமினோட அம்மாவுக்கு பொசசிவ் ஆகுது. என்ன இவங்க என் ஹஸ்பண்ட் கிட்ட இப்படி ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறாங்க, இவ்வளோ க்ளோஸாக பேசுகிறாங்க அப்படி சொல்லிட்டு அவங்க ரொம்பவே பொசசிவ் ஆகுது. அப்போ போதுங்க நீங்கள் கொஞ்சம் வெளில வாங்களேன், நான் அவங்க 2 பேர் பேசிட்டோம், நம்ம 2 பேர் வெளில போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்வர்சேஷன் தடுக்கலான்னு பார்க்குறாரு. அப்போ லக்ஷ்மணுக்கு புரியுது இவங்க பொசிட்டிவ் ஆகுறாங்க போல் அப்படின்ட்டு. சரி ராமன் உங்கள் ஒய்ஃப் ரொம்பவே பதறிப்பாங்க, நீங்கள் போய் அவங்கள சமாதானப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணாவை அனுப்பி விட்டுறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராமனும் அவங்க லாராவை கூப்பிட்டு வெளில வந்துடுறாங்க. லூனா என்னங்க எப்படிங்க இருக்கீங்க என்னாச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கே பார்த்துட்ருக்காங்க. அவங்க பாசமாக எல்லாத்தையும் கேட்டுட்ருக்காங்க. லக்ஷ்மணும் ஒன்றும் இல்லை எனக்கு ஒன்றும் இல்லை, எங்கள் அண்ணன் கூட சேர்ந்தது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. எங்கள் அண்ணா நீ புரிஞ்சுக்கிட்டான், அவன் மேலே என் மேலே தான் ஒரு தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனே சொன்னான். இனிமேல் நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னான். அவனுக்கு இனிமேல் என் மேலே கோவம் இல்லை விரோதம் இல்லை அப்படின்ட்டு பாசமாக பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மண் அவர் எமோஷ்னலாக எல்லாம் சொல்லிகிட்ருக்காரு. லூனாக்கும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. எப்படியோ அண்ணன் தம்பி நம்மளால் பிரிஞ்சாங்கன்னு நான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், எப்படியோ சேர்ந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இங்கிட்ட ஜிமினோட அம்மா அப்பாவை காமிக்கிறாங்க. ராமன் என்னாச்சு பதறிட்டே வந்துட்டியா அப்படி சொல்லிட்டு அவரும் கேட்குறாரா. இல்லை நீங்கள் என்ன உங்களுக்கு எவ்வளோ நான் பயந்துட்டேன்னு தெரியும், உங்களுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சோன்னு. நீங்கள் என்னன்னா அவங்க கூட குழஞ்சு பேசிகிட்டு இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு அவங்க பொசசிவில் பேசிகிட்டு இருக்காங்களா லாரா. ராமனுக்கு சிரிப்பு தான் வருது. என்ன என் பொண்டாட்டி இவ்வளோ க்யூட்டாலாம் இதுவரை நடந்துக்கிட்டது இல்லையே, பொசிட்டிவ் ஆனால் நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கலாய்ச்சிட்ருக்காரு அவங்க ஒய்ஃபை. அவங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்பிக்கிறாங்களா. அப்போ ராமன் சரி ஒன்றும் இல்லை, அவங்க ஃப்ரெண்ட்லியாக தான் நான் பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்ருக்காரு. அப்போ தான் லாராவும் கொஞ்சம் சமாதானம் ஆகிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அங்கே பாசமாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே உங்களை காமிச்சு நீங்கள் அப்படியே பார்த்துட்டே வந்திருப்பீங்களா. வந்துட்டு அங்கே ஹாஸ்பிட்டல் வெளியே ஒரு பெஞ்ச் மாதிரி போட்டிருப்பாங்க, அங்கே 2 பேரும் உட்காந்துட்டு அப்படியே ஐசி பார்த்துட்ருக்கீங்க.
அதுக்கப்புறமா ஜிமின் ஐ லவ் யூ அப்படின்றீங்க. ஜிமினும் ஐ லவ் யூ டூ வயன் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிறாரு. நீங்களே ஒரு ஹக் பண்ணிக்கிறீங்க. அதுக்கப்புறம் ஜிமின்னு உங்கள் ஃபேஸை கப் பண்ணி வயன் இனிமேல் நம்ம லைஃப்பில் எந்த ப்ராப்ளமும் இல்லை, நம்ம 2 ஃபேமிலியும் சேர்ந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாரு. அதுவும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிஸ் பண்ணலான்னு கிட்ட போயிட்டுருப்பீங்க. அப்போ ஒரு சைட்லேருந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி சவுண்ட் கேட்குது, நிறைய பேர் கத்திட்டு இருக்க மாதிரி. என்னடா என்ன அப்படி சொல்லி திரும்பி பார்த்தா அங்கே ஓல்டு பாட்டிங்க தாத்தாங்களாம் இருப்பாங்களே, இவங்க கிஸ் பண்ணுறதை பார்த்து கிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு மாதிரி ஷையாகிடுது, என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்களா. அப்போ அதில் ஒரு பாட்டி கிஸ் பண்ணுங்க நாங்கள் பார்க்கணும் அப்படின்ட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரா. இல்லை லவ் பேர்ட்ஸ் கிஸ் பண்ணுறீங்களா, பண்ணுங்க நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களா. இது என்ன நான் என்ன மூவியாக ஓட்டிகிட்ருக்கேன் பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் வாவே நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வெளில வந்துடுறாரு. உங்களை கொஞ்சம் தூரத்துக்கு வந்துட்டு அங்கே உட்காந்துட்டு சரி இப்போயாச்சும் யாரும் வரமாட்டாங்க நம்ம கிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் உங்களை கிட்ட வந்து கிஸ் பண்ணலான்னு பார்க்குறாரா. அப்போ அங்கே நர்ஸுங்களாம் வந்திருப்பாங்க. ஐயோ இந்த ஜென்மத்தில் நம்மளை கிஸ் பண்ண விட மாட்டாங்க போலே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ஜஸ்ட் ஒரு பெக் மாதிரி சீக்கிரமாக கொடுத்துட்டு விலகிடுறாரா. படி உன்னை கிஸ் பண்ணது எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிரிச்சிட்டு இருக்காரு. ஜிமின் எப்போ பார்த்தாலும் நாட்டியம் பண்ணுறது அவங்களுக்கு வேலையாக போச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. நீ தாண்டி என்னை இப்படி மாற்றிட்ட, நான்லாம் எப்படி இருந்தாலும் என்னை இப்படி மாற்றிட்டு என்னமோ நான் தான் இப்படி பண்ணுற மாதிரி பேசுகிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கேட்குறாரு. சரி விடுங்க என்னால் தான், சரி அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு ஒரு ஆசை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்களா. என்ன ஆசை, என்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன் தானே ஆசை, நடக்க போது விடு அப்படி சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாரு. சீச்சி அது இல்லை, அது எப்படி இருந்தாலும் நடக்கும், அது எனக்கு தெரியும், அது இல்லை அப்படி சொல்லிட்டு சொல்கிறீங்களா. அது இல்லைனா வேறு என்ன ஜிமின், எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன வேணும் உனக்கு. இல்லை என்னோட அம்மாவை நான் பார்க்கணும். உங்கள் அம்மா தான் இப்போ பார்த்தியே உள்ளே இருந்தாங்களே. இல்லை என்னோட உண்மையான அம்மாவை பார்க்கணும். உண்மையான அம்மாவியா. ஆமாம் எனக்கு அவங்கள பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. அவங்கக்கிட்ட நான் கேட்கணும், ஏன் நீ விட்டுட்டு போனீங்க, ஏன் நீ உங்களுக்கு பிடிக்கலையா அப்படி சொல்லிட்டு நான் கேட்கணும் ஜிமின் அப்படி சொல்லிட்டு சொல்கிறீங்களா. ஜிமினுக்கும் ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. சரி ஓகேவா என்னோட கண்டி நான் அதை சர்ச் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாரு. நீங்கள் ஓகே அப்படி சொல்லிட்டு ஜிமினை ஹக் பண்ணிக்கிறீங்க. ஜிமினும் உங்களுக்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் உள்ளே வராங்களா. உள்ளே வந்தால் இங்கிட்டு ஜிமினோட அம்மாவும் அப்பாவும் அங்கே வெளியிலேயே அங்கே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரின்ட்டு உள்ளே போய் பார்த்தா உங்களோட அம்மாவும் அப்பாவும் அங்கே ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னடா இது, நாம தான் ரொமான்ஸ் பண்ணலான்னு பார்த்தா இவங்க இவ்வளோ வயசான பிறகு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்களே, ஐயோ கொடுமை, இதெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் நீங்கள் போயிட்டு உங்கள் அம்மா அப்பாவை போதும் ரொமான்ஸ் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு தடுக்கிறீங்க. ஜிமின் போயிட்டு அவங்க அம்மா அப்பாவை போதும் வாங்க உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. அவங்களும் சிரிச்சிட்டே உள்ளே வர்றாங்க. ஐயோ நம்ம பையன் பார்த்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உள்ளே போகிறாங்க. இப்போ இப்படி 5 பேரும் அப்படியே ஃபேமிலியாக உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ ராமன் ஸ்டார்ட் பண்ணுறாரு. சரிடா அப்போ நாங்கள் ஜிமினுக்கும் எனக்கும் மேரேஜ் பண்ணி வச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்கிறாரா. லக்ஷ்மணும் அண்ணா அதுதான் தான் நானும் பேசலான்னு வந்தேன், அவங்க 2 பேருக்கும் மேரேஜ் பண்ணி வச்சிடலாண்ணா, அவங்க 2 பேரும் எதுக்கு பிரிக்கணும், அவங்க 2 பேரும் ஹாப்பியாக வாழட்டும் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்களா. அண்ணாடா அது வந்து அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னண்ணா ஏதாச்சும் ப்ராப்ளமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இல்லைடா இப்போதைக்கு உனக்கு பொண்ணாக இருக்கா, அப்போ தங்கச்சி முறை தானே வரும், தங்கச்சி மேரேஜ் பண்ணி விட்டா ஊரெல்லாம் என்னடா பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ராமன் பேசுகிறாரு. அப்போ லக்ஷ்மணன் அண்ணா ஆமாம்ல அப்போ வயனை நான் யாருக்காச்சும் தத்து கொடுத்துட்றேன், அதுக்கப்புறம் நம்ம மேரேஜ் பண்ணி வைக்கலாம் ஜிமினுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களா. உங்களுக்கு என்னது இனிய வேறு யாருக்கும் தத்து கொடுக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கிங் கேட்குறீங்க. அப்போ உங்கள் அப்பா அப்படி இல்லைம்மா சும்மா அந்த மேரேஜுக்கு மட்டும்தான், அதுக்கப்புறம் மறுபடியும் நான் உன்னை என் பொண்ணாவே ஏற்றுக்கிறேன் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்களா. உங்களுக்கு அதுக்காண்டே அப்படி சொல்லிட்டு பேசுகிறீங்க. ஜிமின் நம்ம மேரேஜ்காண்டி தாண்டி பேசுகிறாங்க, நீ என்ன லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்க, வாயை மூடு அப்படி சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாரு. உங்களுக்கு தானே தெரியும் சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிமின் வாயை மூடுறீங்க. இல்லைப்பா அவங்க என்ன நானே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபீலிங்கில் இருக்கேன், நீங்கள் எனக்கு உண்மையான அப்பா அம்மா இல்லைன்னு, இதில் என்னைய வேறு யாருக்கோ தத்து கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, செல்லமாக சண்டை போட்டுட்ருக்கீங்க. உங்கள் அப்பா சமாதானப்படுத்தலைன்னா உங்களால் முடியல போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வெளில வந்துடுறீங்க. ஜிமினும் சரி நீங்கள் பேசுங்க நான் பார்த்துக்கிறேன் வயனை அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்துடுறாரு. லூசாடி நீ என்னடி பண்ணிகிட்ருக்க, நம்ம 2 பேருக்கு மேரேஜ் நடக்கணுமா வேணாமா, நடக்கணும். அப்போ வாய் மூட்டவங்க சொல்கிறத கேளு. இல்லை அதுக்கு சொல்கிறத கேளு வயன், ஏன் வயன் இப்படி பண்ணுற. சரி ஓகே
அப்படின்றீங்க. சரி வா உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துடுறாரு. அவங்க 2 பேரும் என்ன வையன் ஏன் இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. நீங்கள் வந்தோடனே வையனுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களா, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ லக்ஷ்மணும் சரி என் பொண்ணுக்காண்டி உங்களுக்கு என்னென்ன வரதட்சணை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்களா. ராமன் இதே லூசாட நீ அவள் எனக்கும் பொண்ணுமா தான், நான் எப்படி என் பொண்ணுக்காண்டி வரதட்சணை கேட்பேன், வாய் முட்டுறா, அவங்க பொண்ணை மட்டும் எங்கள் வீட்டுக்கு கொடு போதும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களா. அவங்க எல்லோரும் ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. லக்ஷ்மணுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா அவங்க அப்படியே வீட்டுக்கு வராங்க. இப்போ எல்லாருமே லக்ஷ்மணோட வீட்டில் தான் இருக்கிறாங்க. ராமனாக இருக்கட்டும், லாரா, லூனா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கே வீட்டில் தான் இருக்கிறாங்க. நீங்களும் ஜிமினும் அங்கே தான் இருக்கீங்க. அவங்க தங்கச்சிக்கு என்னாச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து கேட்குறாவ. இப்போ வந்து கேளு, நீ எல்லாம் என்னத்துக்கிட்ட இருக்க பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்க தங்கச்சி திட்டிகிட்டு இருக்கீங்க. என்ன இதான் உனக்கு சான்ஸ், என்னை திட்டிகிட்டு இருக்கியா, மூடிட்டு இருடி அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறான். எவ்வளோ தூரம் தான் என்னையே சொல்லுவேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் தங்கச்சி அடிச்சிட்டு இருக்கீங்க, ஓடிட்டுருக்கா. நீங்கள் உங்கள் தங்கச்சி அடிக்கிறீங்க, அவள் என்னை எண்டி அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவள் அடிச்சுட்டு மறுபடியும் ஓடிட்டு இருக்காங்களா. நீங்கள் 2 பேரும் ஓடி பிடிச்சி விளாண்டுட்டு இருக்கீங்க. இதை பார்த்து உங்கள் ஃபேமிலியே சிரிச்சிட்டு இருக்கு. இவ்வளோ பெரிய பொண்ணாக வந்து இன்னும் சின்ன குழந்தை மாதிரி விளாண்டுட்டு இருக்காளே அப்படின்ட்டு. ஜிம்மி நாங்கள் உங்களையே ரசிச்சிட்டு இருக்காரு. நீங்கள் க்யூட்டாக பண்ணுறதெல்லாம் பார்த்து அவருக்கு ரொம்பவே ஒரு மாதிரி அவருக்கு க்யூட்டாக தெரியுதா, அதனால அப்படியே உங்களை ரசிச்சிட்டு இருக்காரு. பார்த்துட்டு சிரிச்சுட்டே இருக்காரு அவங்கள பார்த்து. ஜிம்னோட அப்பா ஜிம்னை பார்த்துட்டு இங்கே பாரடி உன் பையன் எவ்வளோ அழகாக சிரிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரா. அப்போ உங்கள் அம்மா லாரா, ஜிம்னோட அம்மா லாரா பார்க்குறாங்க. ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு தட்டுறாங்களா. அவளுக்கு அவர் ஒன்றுமே கண்டுக்கல. இங்கே பாரு ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உழுக்குறாங்க. அப்போ தான் ஜிமின் என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. இப்படி நீ இழிச்சிட்டு இருந்தானே எல்லாரும் என்னடா நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன, நான் என் ஒய்ஃபை பார்த்து ரசிக்கிறேன், அதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. என்னது உன் ஒய்ஃபா? ஆமாம் அவள் என் ஒய்ஃப் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாரா. அப்போ ராமன் இன்னும் உனக்கு ஒய்ஃப் ஆகலை. அதுக்கு ஜிமின்னு இல்லை அவள் எனக்கு ஒய்ஃபாக தான் வரப்போறா, ஒய்ஃப் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அழுத்தமாக. எல்லாரும் ஜிமினை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. ஜிமின் அதெல்லாம் கண்டுக்கல, மறுபடியும் அவங்கள பார்த்து சிரிச்சுட்டே பார்த்துட்டு இருக்காரு அவங்கள. ஜிமினோட அம்மா தலையில் கை வச்சுட்டு இவன் நம்ம மான மரியாதையெல்லாம் எடுத்துருவான் போலையே, இவன் பார்க்குறது பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாவம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் அப்படியே உங்கள் தங்கச்சியை பிடிச்சி அப்படியே அடிச்சு முடிச்சுட்டு அப்பாடி அடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் பக்கத்தில் வந்து உட்காடுறீங்க. ஜிமினும் என்ன விளாண்டு முடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்களா. சரி அப்போ நாம் 2 பேர் விளாட்லாமா, என்ன விளாட்லாம், இதே மாதிரி தான் ஓடி பிடிச்சி விளாட்லாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாரு. ஜிமின் நீங்கள் எதுக்கு அடிப்பையன் போடுறீங்கன்னு தெரிலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்களா. எதுக்குன்னா அதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சைக்கிளே சொல்கிறாரு. உங்களுக்கு ஷையாக வருது. ஜிமின் சும்மா இருங்க ஜிமின் அப்படின்ட்டு. அவங்க ஃபேமிலியெல்லாம் என்னடா இதுங்க பந்துங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. இவங்க போகிற ஸ்பீடை பார்த்தா மேரேஜ்க்கு முன்னாடி எல்லாமே நடந்துடும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்ருக்காங்க. அப்புறம் நீங்களும் சரி சும்மா இருங்க, நம்ம ஃபேமிலியே நம்மள தான் பார்த்துட்ருக்கு, சும்மா இருங்க அப்படி சொல்லிட்டு எடுக்கிறீங்க. அப்போ உங்கள் தங்கச்சி வந்துட்டு உங்களுக்கும் ஜிமினுக்கும் சென்டரில் உட்காந்துட்டு என்ன 2 பேர் குசுன்னு பேசிகிட்டு இருக்கீங்க, நானும் கேட்பேன் அப்படி சொல்லிட்டு வந்து சென்டரில் உட்காந்துக்கிறா. நீங்கள் இந்த தொல்லை எப்படா சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கீங்க. இதே வேணும் இவ வேறையா, உன் தங்கச்சி தாண்டி தொல்லையாக்குறா, ஏன்டி இப்படி பண்ணுறாவ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சைக்கிளில் சொல்கிறாரு. நீங்கள் நானே பண்ணுறது, நீங்களாம் சமாளிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கொஞ்சம் வேலைக்கு போய் உட்காந்துடுறீங்க. உங்கள் தங்கச்சி ஜாலியாக உங்கள் 2 பேர் நடுவில் உட்காந்துட்டு உங்களை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ கூட உங்கள் ரொமான்ஸ் அடுங்கிற மாதிரி தெரில. 2 பேரும் ஐஸ் டு ஐஸ் மீட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சுட்டே ஐலியே பேசிகிட்டு இருக்கீங்க. அவள் அதை பார்த்துட்டு திரும்பி பார்க்குறான், என்னடா இதுவும் பண்ணிகிட்டு இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் 2 பேர் ஃபேஸையும் மாறி பார்த்துட்ருக்கா. நீங்கள் யார் பார்த்தா என்ன, நாங்கள் எங்கள் வேலையை பார்ப்போம் அந்த மாதிரி நீங்களும் ஜிமினும் அப்படியே பார்த்து சிரிச்சுட்டே இருக்கீங்க. அவங்க ஃபேமிலி சும்மா இருங்கடா போதும்னா அவங்க மூஞ்சியை பார்க்கறதுக்கு முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பிரிஞ்சு போயிடுறாங்க. நீங்களும் ஜிமினை மட்டும்தான் ஹாலில் உட்காந்துட்ருக்கீங்க. உங்கள் தங்கச்சியும் இதுக்கு மேலே இதுங்க மூஞ்சியெல்லாம் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்களா. அப்பாடி எல்லோரும் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஜிமினு பக்கத்தில் உரசிக்கிட்டு உட்காந்துட்டு ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஜிமினும் வையன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஐ லவ் யூ டூ, ஐ வாண்ட் டு கிஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்களா. ஐ வாண்ட் டு கிஸ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் உங்களை கிஸ் பண்ணுறாரு. உங்கள் தங்கச்சிங்க சைட்லேருந்து பார்த்துட்டு இதுக்கு தான் இவ்வளோ நேரமாக பண்ணிகிட்டு இருந்தீங்களா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு பார்த்துட்ருக்கா. நீங்கள் ஜிமின் என்ன பையன் ஐ லவ் யூ, அதான் ஐ லவ் யூ டூ அப்படி சொல்லிட்டு 2 பேரும் சுப்பா ஒன்றத்தையே சொல்லிட்டு இருக்கீங்க. உங்கள் தங்கச்சி
லூஸுங்களா இல்லை லூஸ் மாதிரி நடிக்குதுங்களா தெரிலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கா. அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் ஐ வாண்ட் டு கிஸ் யூன்னு சொல்கிறீங்களா, ஜிமின் ஐ வாண்ட் டு கிஸ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணலான்னு கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. தங்கச்சி ஏச்சி போதும் கர்மம் போங்க வெளில அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுறா. நீங்கள் இப்படி போகிறோம் அப்படியே ஒன்றா போகலான்னு பார்க்குறீங்களா? அப்போ இல்லை ஏ வையன் நீ மேலே போ ஒரு ரூமுக்கு போ, ஏ ஜிமின் நீ உன் வீட்டுக்கு போடா அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா. ஏய் என்ன நீ ஜிமின்னு பேர் சொல்லி கூப்பிட்றேன், உன்னை விட நான் 10 வயசு பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறா. அதுக்கு நான் என்ன பண்ணுறது? ஆனால் நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தியா பெரியம்மா நடந்துக்க மாட்டேன், சின்ன குழந்தை மாதிரி நடந்துட்டுருக்கேன், என் அக்கா கூட என்ன பண்ணிட்டுறா இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா. அவள் எனக்கு ஒய்ஃபாக வர போகிறவ, நான் அவள் கூட என்ன வேணாலும் பண்ணுவேன். அதுவும் இல்லாமல் நான் உனக்கு மாமான்னு கூப்பிட்றீ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் டீ போட்டு பேசுகிற. ஏய் நீ எனக்கு மாமாவாக இருந்தால் என்ன நீ டீ போட்டு பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தங்கச்சி உங்கள் ஜிமின் கிட்ட அப்படியே எகுத்தலமாக பேசிகிட்டு இருக்கா. அவங்க 2 பேரும் பண்ணுறத பார்த்தா எப்படிமா எரியும் போனவே இப்பயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு அவங்க 2 பேர்கிட்ட உள்ளேயும் சண்டை. நீங்கள் அதை பார்த்துட்டு உங்கள் தங்கச்சிக்கிட்ட என்னடி எப்போ பார்த்தாலும் என்ன தான் வம்பல் பண்ண பார்த்தா இப்போ என்ன அவர்கிட்டயே வம்பலுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அதுக்கு அவன் என்ன உன் ஹஸ்பண்டை பேசினோடனே உன்னால் பொறுத்துக்க முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுறா. நீங்கள் அவளை அடிக்க வந்திருப்பீங்க அதனால தான் ஓடி போயிட்டா. நீங்கள் அவள் ஹஸ்பண்ட்னு சொல்லியிருப்பாளா அதை நினச்சிட்டு நீங்கள் ஒரு மாதிரி ஷைப்பட்டு சிரிச்சிட்ருக்கீங்க. ஜிமினா பின்னால் அந்த ஹக் பண்ணிட்டு என்ன ஷைப்பட்டுருக்கியா? ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி கீழே குஞ்ச மாதிரி சொல்லிட்டுருக்கீங்க. அப்போ உங்கள் ஃபேமிலி வந்துடுறாங்களா? ஜிமினோட அம்மா அப்பா வந்துடுறாங்க, அங்கே பேசிகிட்டு இருந்திருப்பாங்க உங்களோட அம்மா அப்பா கிட்ட. அங்கே வந்தோடனே ஜிமின் ஐயோ அப்படி சொல்லிட்டு விலகி வந்துட்டு ஒரு மாதிரி திரு முழிச்சிட்டு இருக்காரா. அப்போ ஜிமினோட அப்பா ராமன் வந்துட்டு போகலாமாடா வீட்டுக்கு அப்படி சொல்லிட்டு கூப்பிட்றாங்களா. போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்படியே சொல்கிறாரு. அதுக்கேன்ட்டு இப்படி முழிக்கிறேன் நீ திருட்டு முழிக்கிறேன் என்ன பண்ண வயனும் ஏன் இப்படி நிற்கிறான் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் போய் காரில் உட்காந்துடுறாரு. நீங்களும் அப்போ நானும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் கூட்டி போடுறீங்க. அவங்க 2 பேரும் கன்ஃபியூஷனாக என்னடா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாற்றி பார்த்துட்டு இருக்காங்க, நீங்கள் போகிறதையும் ஜிமின் போகிறதையும். அதுக்கப்புறம் இவங்க 2 பேர் என்னப்பா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் தெரியாத ரியாக்ஷன் மாதிரி கொடுத்துட்டு சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமன் சொல்கிறாரு. லக்ஷ்மணும் சரி நான் பாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. ராமனும் அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் லாராவும் வந்துட்டு காரில் உட்காராங்க. ஜிமின் தான் ட்ரைவ் பண்ணுறாரு. ஜிமின் ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது என்னடா எப்படியோ வயன் உனக்கு கிடச்சிட்டா ஹாப்பியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட அம்மா கேட்குறாங்க. ஜிமின் எனக்கு ரொம்பவே ஹாப்பிமா அப்படின்னு சொல்கிறாங்க. அது கேட்டோன்னே ராமனுக்கும் ஹாப்பியாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் அவங்க அப்படியே வீட்டுக்கு போடுறாங்க. நீங்கள் அவங்க ஃபேமிலியும் ஓகே எப்படியோ மேரேஜுக்கு ப்ரிப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணுறதுக்கு. அதோடைய இந்த எஃப்எஃப் பார்ட் முடியுது. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்ட் சூன் வரும். அது லைக் பண்ணலான்னு மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகேவா? பாய்.